இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற உயிர் எழுத்துகள் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. வாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம உ உ ஏ ஏ இந்த 4 எழுத்துகளையும் அதுக்கான புத்தக பயிற்சிகளையும் தான் பார்க்க போறோம். எழுத்து அறிவோம். உ இந்த ஊங்கிற எழுத்துல நமக்கு கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டுகள் உணவு. உ உணவு. என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பா ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. உ உப்பு. உ உண்டியல். உ உருளைக்கிழங்கு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம். உ உணவு. உ உப்பு. உ உண்டியல். உ உருளைக்கிழங்கு. இதை நீங்க படிக்கும்போது இந்த எழுத்துகளையும் வார்த்தைகளையும் மட்டும் படிக்காம அதுக்கு கொடுத்துருக்கிற பிக்சர்ஸையும் பாருங்க. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு இதுவும் எக்ஸசைஸா வரும், எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால இந்த வார்த்தையை படிக்கும்போது அதுக்கான படங்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஊ. ஊ ஊஞ்சல். ஊ ஊசி. ஊ ஊதாப்பூ. ஊ ஊறுகாய். மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஊ ஊஞ்சல். ஊ ஊசி. ஊ ஊதாப்பூ. ஊ ஊறுகாய். அடுத்தது படத்திற்கு உரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. படத்திற்கு உரிய எழுத்துக்களை மட்டும் இங்கே நம்ம வண்ணமிட போகிறோம். அதுக்குள்ளேயே ஒரு படமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது ஊ. ஊங்கிற எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வண்ணமிட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த இடங்கள்ல மட்டும்தான் ஊங்கிற எழுத்து இருக்கு, மற்ற எந்த இடமுமே இல்லை. அதை நம்ம இப்போ கலர் பண்ணணும். கலர் பண்ணோன்னா நமக்கு அழகான ஒரு உண்டியல் படம் கிடைக்குது. அதுக்கடுத்து ஊ. ஊ இதில் எந்த இடத்துலலாம் ஊ எழுத்து இருக்கோ அதெல்லாம் நம்ம கலர் பண்ண போகிறோம். அதை நம்ம கலர் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஊஞ்சல். ஊ உண்டியல். ஊ ஊஞ்சல். எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. இங்கே நம்ம ஊ கொடுத்துருக்காங்க. அந்த ஊ எழுத்து தொடங்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ ஊன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, உ உரல். உப்பு. ஊங்கிறது தொடங்குற எழுத்தா ஆரம்பிக்கிறது எது? உரல். அப்போ நம்ம அதை தான் மேட்ச் பண்ண போறோம். உரல், உப்பு, உன். அடுத்தது ஊ. இதுக்கும் அதே தான். ஊ எழுத்து முதல் எழுத்தா தொடங்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம மேட்ச் பண்ண போறோம். அதுல எந்த வார்த்தைகள் தொடங்குது? ஊசல், ஊதல், ஊசி. இது எல்லாமே ஊ எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள். அடுத்த பயிற்சி உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. நம்ம முன்னாடி சொன்னோம், அந்த படங்களையும் பார்த்துக்கணும். அந்த வார்த்தைகளை படிக்கும்போது அதுக்கான படங்களையும் பார்த்துக்கணும். அது நமக்கு பின்னால் உதவும், அது நமக்கு பயிற்சிகளாகவும் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்காகவும் வரும் அப்படின்னு. அதுதான் இந்த பயிற்சி. ஊ. ஊல எதெல்லாம் ஆரம்பிக்குது? முதல்ல இந்த படங்களோட பெயர்கள் எல்லாமே பார்ப்போம். உருளைக்கிழங்கு, உண்டியல், ஏணி. அப்போ இதில் ஊல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் எது? ஊ உருளைக்கிழங்கு, ஊ உண்டியல். அப்போ அதை தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஊ உருளைக்கிழங்கு, உ உண்டியல். அடுத்தது வண்ணமிடுக. இதை கரெக்டாக கலர் பண்ணணும். இதை எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இங்கே முடிக்கணும். ஓ, இதையும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. இங்கே உருளைக்கிழங்கு படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சரியான வடிவத்தை நம்ம எடுக்கணும். ஊங்கிறதுக்கான சரியான வடிவத்தை நம்ம இணைக்கணும். மேலே பாருங்க, ஊங்கிறதுக்கு எது சரியான வடிவம்னு. இதுதான் சரியான வடிவம். அப்போது நம்ம மேட்ச் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். இங்கே கொடுத்துருக்கிற மாதிரியெல்லாம் நீங்களும் எழுதி ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் 2 வீடியோலையும் சொல்லியிருக்கோங்கிறனால இங்கே இதை நான் டீட்டெயிலாக சொல்லலை. அடுத்தது ஊ எழுதி பழகுவோம். இங்கே கொடுத்துருக்கிறத கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு, உள்ளேருந்து ஆரம்பிச்சு அவங்க கொடுத்துருக்கிற டைரக்ஷன்லேயே முடிங்க. இப்படி தான் எழுதணும் இதை. அடுத்த பயிற்சி ஊக்கான பயிற்சி. நம்ம ஊக்கு எப்படி வண்ணமிட்டமோ அதே மாதிரி ஊக்கான படங்களையும் எழுத்துக்களையும் சரியாக நம்ம வண்ணமிட போகிறோம். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஊ. முதல்ல இங்கே இருக்கிறதுக்கான பெயர்களை பார்த்துடலாம்.
ஊசி, ஈசல், ஊஞ்சல். இதில் ஊல எதெல்லாம் ஆரம்பிக்குது? ஊசி, ஊஞ்சல், இது ரெண்டும் தான். அப்போ ஊ ஊசி, ஊ ஊஞ்சல். அடுத்தது வண்ணமிடுக. இதையும் அதே மாதிரி தான் கரெக்டாக இங்கேருந்து உள்ளேருந்து ஒவ்வொரு வட்டமாக கலர் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி தான் நான் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி தான் கலர் பண்ணணும். முதல்ல ஊவை கலர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த எழுத்தை கலர் பண்ணுங்க. அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. இதில் எது சரியான வடிவமோ அதை தான் இணைக்கணும். நமக்கு இதுதான் சரியான வடிவம், அதனால இதை இணைச்சுக்கிறோம். அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதுங்க. ரெட் கலரில் ஒரு அம்புக்குறி ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, உள்ளேருந்து எழுதி இப்படி வளைச்சி வந்து இங்கே வரணும். அதுக்கப்புறம் இதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு தான் கீழே வரணும். இப்படியே விட்டுறக்கூடாது. அதோட மூக்கு வச்சு தான் எழுதணும். இப்போ நம்ம போடுறோன்னா இப்படி போயிட்டு தான் இப்படி வரணும். அதை விட்டுட்டு இப்படியே எழுதக்கூடாது. இப்படி எழுதினோம்னா அது தப்பு. அதனால இந்த மாதிரி தான் எழுதணும். அதுக்கு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மூக்கு கண்டிப்பாக வரணும். அடுத்தது எழுத்து அறிவோம். அடுத்து ஏ ஏ இந்த 2 எழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம். ஏ எறும்பு, ஏ எறும்பு, ஏ எலுமிச்சை, ஏ எலி, ஏ 8. மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏ எறும்பு, ஏ எலுமிச்சை, ஏ எலி, ஏ 8. அடுத்தது ஏ. ஏக்கான வார்த்தைகள் பார்த்தோன்னா ஏ ஏனி, ஏ ஏழு, ஏ ஏர், ஏ ஏலக்காய். மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம். ஏ ஏனி, ஏ ஏழு, ஏ ஏர், ஏ ஏலக்காய். இப்போ மறுபடியும் 2ஐயும் ஒரு தடவை சேர்த்து சொல்லலாம். ஏ எறும்பு, ஏ எலுமிச்சை, ஏ எலி, ஏ 8, ஏ ஏனி, ஏ ஏழு, ஏ ஏர், ஏ ஏலக்காய். அடுத்து அதுக்கான பயிற்சிகள் பார்க்கலாம். படமும் எழுத்தும் சரியாக உள்ளவற்றிற்கு டிக் செய்க. இங்கே படமும் அதுக்குள்ள எழுத்துகளும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, இது என்ன படம்? எலுமிச்சை. இது என்ன படம்? எலுமிச்சை. அப்போ ஏக்கு நம்ம டிக் பண்ணணும். இங்கே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. எலுமிச்சைங்கிறது பேரு, அதோட முதல் எழுத்து என்னது? ஏ. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? டிக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம டிக் பண்ண போறோம். ஒவ்வொரு படமா பார்க்கலாம். எதுலலாம் ஏ எழுத்து இருக்கோ அது எல்லாத்தையும் மட்டும்தான் நம்ம டிக் பண்ண போறோம். ஏ எலுமிச்சை. டிக் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே டிக் பண்ணுங்க. அப்படி பண்ணோன்னா உங்களுக்கு அது இன்னும் நல்லா மெமரியில் சேவ் ஆகும். உங்களுக்கு அடுத்த தடவை படிக்கும் போதும் பார்க்கும்போதும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏ எலுமிச்சை, ஏ எலுமிச்சை, ஏ எலுமிச்சை. அடுத்தது இது என்ன படம்? ஏலக்காய். இது என்ன படம்? ஏலக்காய். அப்போ என்ன எழுத்துக்களை நம்ம டிக் பண்ணணும்? ஏ. அதை தானே டிக் பண்ணணும். பண்ணலாமா? ஏ ஏலக்காய், ஏ ஏலக்காய், ஏ ஏலக்காய், ஏ ஏலக்காய், ஏ ஏலக்காய். அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. நம்ம ஊக்கு பண்ண மாதிரி தான் இதுவும். ஏ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் எதெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஏ எறும்பு, 8 எலி. அப்போ இதை தான் டைரக்டா மேட்ச் பண்ண போறோம். அடுத்தது ஏ. ஏ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் இங்க என்ன இருக்கு? ஏற்றம், ஏணி, ஏர். அப்போ இந்த பெட்டிகளோட தான் நம்ம இதை மேட்ச் பண்றோம்.
அடுத்த பயிற்சி உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஏக்கு உரிய படங்கள், அதாவது ஏ எழுத்துல தொடங்கக்கூடிய படங்கள் என்ன இருக்கோ அதை நம்ம கலர் பண்ண போறோம். முதல்ல இங்க இருக்கிற படங்களோட பெயர்களை பார்த்துடலாம். உண்டியல், எலி, 8. அப்போ இது என்னது? உண்டியல், உ, அப்ப வராது. அப்ப ஏங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய படங்கள் எது? எலி, 8. அதை தான் இப்போ நம்ம கலர் பண்ண போறோம். ஏ எலி, ஏ 8. அடுத்தது ஏங்கிறதுக்கு வண்ணமிடணும். இதுவும் கரெக்டா உள்ள இருந்து தான் வெளியே வரணும். இங்க உள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வெளியே வந்து வரணும். அதாவது இப்படி போடக்கூடாது, இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி போடணும். இதுதான் ஏ எழுதுறதுக்கு சரியான முறை. இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படி வரணும், இப்படி வந்து இங்கே வரணும், வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இப்படி எழுதணும். இப்படி தான் ஏ போடணும். அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? எது சரியான வடிவமோ இணைக்கிறோம். இப்படி நம்ம எழுதக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால இதுதான் சரியான வடிவம். அடுத்தது உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஏக்கு நம்ம வண்ணமிட போகிறோம். ஏங்கிறதுல என்னெல்லாம் தொடங்குதுன்னு பார்க்கலாமா? 7, ஊசி, ஏணி. அப்போது இதில் எதெல்லாம் ஏ எழுத்தில் தொடங்கக்கூடிய படங்களாக இருக்குது? 7, ஏணி. இது ரெண்டும் தான். அப்போது ஏ 7, ஏ ஏணி. அடுத்தது வண்ணமிடுக. இது நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான். உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி வரணும். அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஏலக்காய் படம் கொடுத்துருக்காங்க. அப்போது எது சரியானது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்ததையுமே மூக்கு இல்லாமல் இப்படி மொட்டையாக எழுதக்கூடாதுன்னு. அப்போது இது சரியான படமாக கிடையாது. எப்படி தான் எழுதணும்? மூக்கு வச்சுட்டு தான் எப்படி எழுதணும். அப்போது இதுதான் சரியான வடிவம். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க எப்படி எழுதணும்னு. எப்போவுமே எழுதும்போது இந்த ரெட் கலரில் உங்களுக்கு அம்புக்குறி எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துலேருந்து எழுத ஆரம்பிங்க. இப்படி தான் எழுதணும். இப்படி வந்து இங்கே வரைக்கும் போய் முடிச்சுட்டு மறுபடி நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. இப்படி தான் ஏ எழுதணும். மூக்கு இல்லாமல் எழுதவே கூடாது. அடுத்தது கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அ, ஆ, இ, ஈ இந்த 4 எழுத்துகளுக்குமே படங்கள் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் எழுத போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன எழுத்துக்கள்லாம் படித்தோம்? உ, ஊ, ஏ, ஏ. இந்த 4 எழுத்துகளும் இந்த படத்தில் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம இங்கே எழுத போகிறோம். எழுதலாமா? பூ இங்கே இருக்குது. வாழைப்பழம் உரிச்சு வச்ச மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஓ. அதை என்ன பண்ணுறோம்? ரவுண்ட் பண்ணிட்டு எழுதுகிறோம். அடுத்தது ஓ. அடுத்தது என்னது? ஓ. அதை எழுதுகிறோம். அடுத்தது ஏ இங்கே இருக்குது. இதுதான் ஏ, எழுதுகிறோம். அடுத்தது ஏ, இது ஏ, அதையும் ரவுண்ட் பண்ணிட்டு எழுதிக்கிறோம். அடுத்த பயிற்சி முதல் எழுத்தை எழுதுக. இந்த படத்தை பார்த்து அதுக்கான முதல் எழுத்துக்களை நம்ம எழுத போகிறோம். எழுதலாமா? இது என்ன படம்? இது என்ன படம்? எலி. அப்போ என்ன பண்ணணும்? ஏ போடணும். ஏ எலி. இது என்ன படம்? உண்டியல். இது என்ன படம்? உண்டியல். உ உண்டியல். அடுத்து இது என்ன படம்? ஏணி. ஏ ஏணி. அடுத்தது இது என்ன படம்? ஊறுகாய். இது என்ன படம்? ஊறுகாய். ஊ ஊறுகாய். அடுத்தது சொல்லிக்கொண்டே எழுதுக. இங்கே நம்ம எழுதுறதுக்கு முதல்ல ஒரு டாட்டட் ட்ரேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மேலே நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? எழுதணும். இங்கே நான் எழுதுறது எனக்கு சரியாக வரலை. நீங்கள் நோட்டில் எழுதும்போது இன்னும் அழகாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே கொடுத்துருக்குற பாக்ஸில் எல்லாத்துலேயும் எழுதி பழக போகிறோம். எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும். எழுதலாமா? நீங்களும் எழுதிக்கிட்டே என் கூட சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. சூப்பர். இப்போ அடுத்த பயிற்சி
கேட்டு விடை கூறலாம். இங்க ஒரு கதை கொடுத்துருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கதைக்குள்ள இருந்து இந்த கேள்விக்கு நம்ம பதிலளிக்க போறோம். முதல்ல நான் கதையை படிக்கிறேன், நல்லா கேளுங்க. நுங்கு வண்டி. செல்வி நுங்கு வண்டி செய்தாள். அப்பா உதவினார். அதை எடுத்து ஓட்டினாள். வண்டியில் இருந்து நுங்கு காய் கழன்றது. வண்டி நின்றது. கழன்றதை எடுத்தால், குச்சியில் பொருத்தினாள். வண்டி மீண்டும் ஓடியது. மகிழ்ச்சியாக வீட்டிற்கு வந்தாள். அப்பாவிடம் கூறினாள். அப்பாவும் மகிழ்ந்தார். கேள்வி: நுங்கு வண்டியை சரி செய்தது யார்? இப்போ நுங்கு வண்டியை செஞ்சது செல்விதான். ஆனா இடையில ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அவ வண்டி ஓடிட்டு போகும்போது என்ன ஆச்சு? நுங்கு காய் கலண்டுருச்சு. அதனால அவ தான் அதை குச்சியில எடுத்து பொருத்திட்டு சரி பண்ணிட்டு வந்திருக்கா. அப்போ நுங்கு வண்டியை சரி செய்தது யார்? நுங்கு வண்டியை சரி செய்தது செல்வி. அடுத்த பயிற்சி மகிழ் பக்கம். உரிய வண்ணமிடலாம். இங்க இந்த பட்டாம்பூச்சி எதோட ஜாயின் ஆகுதுங்கிறத பார்த்து நம்ம கரெக்டா அதுக்கு கலர் பண்ண போறோம். ஒவ்வொரு பட்டாம்பூச்சியா பார்க்கலாம். இப்போ இந்த பட்டாம்பூச்சி பாருங்க, இது எதோட ஜாயின் ஆகுது? ஃபர்ஸ்ட் இந்த பட்டாம்பூச்சியோட ஜாயின் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கான கலரை இங்க கொடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் எந்த கலர் பட்டாம்பூச்சியோட ஜாயின் ஆகுதோ அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். இப்போ 3வது பட்டாம்பூச்சியை பார்க்கலாம். இது போகிற வழியை பார்த்தோன்னா ரெட் கலர் பட்டாம்பூச்சியோட ஜாயின் ஆகுதுங்கிறனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதுவே கொடுத்துட்டோம். இந்த பட்டாம்பூச்சிக்கு அவங்களே மேட்ச் பண்ணி நமக்கு எடுத்துக்காட்டாக கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பட்டாம்பூச்சி 5வது கடைசி பட்டாம்பூச்சி பச்சை வண்ண பட்டாம்பூச்சியோட சேருதுங்கிறதுனால அதுக்கும் நம்ம பச்சை வண்ணம் கொடுத்துருக்கோம். அடுத்தது வண்ண புள்ளிகளுக்கு ஏற்ப வண்ணம் இடலாம். இது எல்லாமே அவங்க ஹேண்டுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அதை அவங்க பென்சில் ஹோல்ட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சேர்த்து கொடுக்கறது தான். அதனால குழந்தைங்களே இதை பண்ணட்டும். வண்ண புள்ளிகளுக்கு ஏற்ப வண்ணம் இடலாம். இங்கே ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ளூ கலர். மேகத்துக்கெல்லாம் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இதுக்கெல்லாம் ரெட் கலர். இங்கே ஒரு சாண்டல் கலர். அந்த இதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்தந்த புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் பண்ண போகிறோம். நீங்களும் அழகாக கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அந்தந்த புள்ளிகளுக்கு என்ன புள்ளியோட கலர் அங்கே இருக்கோ அந்த கலர் தான் நம்ம அங்கே கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.